ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிவர் இப்போ என்னன்னா இந்த க்ரெயின் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு பைபாஸ் வால் மாதிரி இருக்கும். இதில் நார்மலி எல்லா ஷிப்லையும் எப்படி இருக்கும்னா ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து க்ரெயினுக்காக தனியாக வந்து ஆஃப்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹைட்ராலிக் சிஸ்டம் செப்பரேட்டாகவே இருக்கும், வேறு ஒரு மூரிங் மிஞ்சோட இன்டர் கனெக்ட் பண்ணி இருக்காது. ஆனால் இந்த ஷிப்பில் என்னென்னா மூரிங் மிஞ்சோட பவரில் தான் இந்த இது க்ரெயினோட ஆப்ரேஷனே இருக்குது. இப்போ க்ரெயின் ஆப்ரேஷன் தேவையில்லை அப்படின்னா இந்த லிவரை வந்து நேராக இழுத்து வச்சா போதும். அப்போது க்ரெயினுக்கான பவர் வராது. க்ரெயினுக்காக பவர் வரணும் அப்படின்னா இதை வந்து முன்னாடி தள்ளி வைக்கணும். அப்போ அந்த டைம் அப்படியே வந்து வைக்கும்போது இங்கே ஹைட்ராலிக் ஆயில் வந்து பாஸ் ஆகி அதில் பவர் வந்து இது நான் வாட்டி தான் பார்க்குறேன் இந்த ஷிப்பில் இதே மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் பண்ண எல்லா வெசல்லையும் வந்து எல்லாமே பவர் பேக் அதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இருக்கும். ஆனால் இதுதான் வாட்டி நான் பார்க்குறது. இப்படி பைபாஸ் பண்ணுற ஒரே விஞ்சில் இந்த க்ரெயின் பவர் இருக்கிறது. கொஞ்சம் டேஞ்சர் தான், ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு லைன் வந்து உடஞ்சிச்சினாலும் இந்த க்ரெயின் ஆப்ரேஷன் வந்து நின்றும். அது ரொம்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜான ஒரு இது. ஸோ